ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதமாக கோவை சித்தாபுதூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்தாருடன் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். முழு விவரங்கள் என? வணக்கம். ஓணம் பண்டிகை கொண்டாடும் விதமாக கோவை சித்தாபுதூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் ஏராளமான மலையாள மக்கள் குடும்பத்தாருடன் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர். அதே போல மலையாள மக்களின் பாரம்பரிய உடையில் கோவிலுக்கு வருகை தந்துள்ளனர். கோவில் வளாகத்தில் கொடி கம்பத்தின் கீழே அத்தப்பூ கோலம் போடப்பட்டுள்ளது. அதனை பொதுமக்கள் அனைவரும் ஆர்வமாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மகாபலி சக்கரவர்த்தி ஓணம் திருநாளில் பூவுலகுக்கு வருவதாக ஐதீகம். அவரை வரவேற்கும் விதமாக 10 நாள் பண்டிகையாக ஓணத்தை கொண்டாடி வருகின்றனர். தங்களை காண வரும் மகாபலி மன்னனுக்காக அத்தப்பூ கோலம் போட்டு வீடுகளை அலங்கரித்து விளக்கேற்றி மலையாள மக்கள் வரவேற்பு அளிப்பார்கள். ஓணம் பண்டிகை கேரளாவில் மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டிலும் குறிப்பாக சென்னை, நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, நாகர்கோவில் சுற்று வட்டார பகுதியிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து மக்களும் இன்று வரையும் சத்யா உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனை அவர்கள் விரும்பி சாப்பிடுவதாக கூறுகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.